வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு எந்த நிலையில் பலன்களை தருவார் என்பதை இந்த பதிவில் சிறு விளக்கமாக பார்த்து விடலாம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு நட்சத்திரம். ராகுவின் நட்சத்திரம் என்பது போர்க்குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம். ஆனால் பார்ப்பதற்கு சாதுவை போல தெரிந்தாலும் இவர்களுக்குள்ளே பல வகையான ஆற்றலும் திறமையும் ஒளிந்திருக்கும், மறைந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சாதனைகளை செய்து சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய மிகவும் வலிமை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்தான் முழு நட்சத்திரம். முழு நட்சத்திரம் என்றால் என்ன? 4 பாதங்களும் 1, 2, 3, 4 பாதங்களும் கொண்ட ஒரு நட்சத்திரத்தை முழு நட்சத்திரம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். நட்பு கிரகமாக இருந்தாலும் சரி, பகை கிரகமாக இருந்தாலும் சரி, சனி பகவானின் நீதித்தன்மையை என்றுமே மறந்து செயல்படுவதில்லை சனி பகவான். அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகர கும்ப ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர் உச்சம் பெறுகின்ற துலாம் ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர் யோகக்காரகனாக செயல்படுகின்ற ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனின் மிதுனம் கன்னியாக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்தவரையில் ஸ்தான பலம்தான் மிக வலிமையாக செயல்படும். சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரா நன்மைகளுக்கு குறை இருக்காது. பாதகமான இடத்திற்கு வந்துவிட்டால் பாதகங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறாரா, பாதகம் தருகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறாரா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக சனியின் பாதகம் என்பது எப்பொழுதும் வராது என்று ஜோதிடத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தசான்னு ஒன்று இருக்கு இல்லையா, நட்சத்திர பலன் ஒன்று இருந்தால், இப்போ திருவாதிரை நட்சத்திரமான உங்களுக்கு ஆரம்ப தசா ராகு தசா. ராகு தசா முடிந்தவுடனே குரு தசா ஆரம்பமாயிடும். குரு தசா முடிந்தவுடனே சனி தசா ஆரம்பமாயிடும். சனி தசா முடிந்தவுடனே புதன் தசா உங்களுக்கு ஆரம்பமாயிடும். புதன் முடிந்தவுடனே கேது, கேது முடிந்தவுடனே சுக்கிரன் வராரு இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இப்பொழுது என்ன தசா நடந்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். தசா நல்லா இருந்தால் ஒன்றும் பெரிய பாதகம், பெரிய கஷ்டம், பெரிய துன்பம் வருதில்லை, அதெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. 10ஆம் இடத்திற்கு வந்தால் தொழிலில் வருமானம் இருக்காது. சுவற்றில் அடித்த பந்தை போல வேலையும் வருமானத்திற்காகவும் நாய்ப்படாத பாடப்பட வேண்டியதாக இருக்கும். அதிகப்படியான அலைச்சல் இருக்கும், கடினமான உழைப்பு இருக்கும். எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு கடினமாக உங்களுடைய உழைப்பை போட்டாலும் வருமானமும் நல்ல பெயரும் என்பது இந்த காலத்தில் இருக்காது. இது எவ்வளவு நாளைக்கு? சனி பகவான் 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷமும் இதே பாதகமாக இருக்குமா? இல்லை. குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தார். இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது சனி பகவானும் பாதகமாக இருந்தால் கடினமான கஷ்டங்களாக இருந்திருக்கும்.
சொல்ல முடியாத அளவுக்கு மனச்சுமையும் வேதனைகளும் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் இதிலிருந்து முற்று மாறுபட்ட நற்பலன்களை பெறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு 3 மாதம் நல்லா இருந்தீங்க, திடீர்னு இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகி இருக்கும். காரணம், குரு வக்ரம் பெற்று உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இது மட்டும்தான் பாதகம். சனி பகவான் கெட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியை விட 10ஆம் இடத்தில் பாதகத்தை தருவாரா என்றால் இது தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சனி பகவானோ மந்தக்காரகன், மெல்லமாக சுற்றுகின்ற ஒரு கிரகம். வேகமாக சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டால் கூட எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வராது. உழைப்புக்கேற்ற ஊதியம் வராமல் போனால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது எப்படின்ற பயம் இருக்கும். அதற்குண்டான நல்ல காலம் என்பது குரு வக்ர நிவர்த்தி மிகவும் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். அதனால் சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு தடை, தடுமாற்றம், வேலை சுமை, எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் குறைந்து கிடைப்பது, உங்களுடைய தேவைகளுக்கு பற்றாக்குறை உருவாவது, கடனாளிகளாக மாற்றுவது, கடன் கேட்டால் கூட இந்த காலகட்டத்தில் உடனுக்குடனாக கிடைக்காது. ஒருவேளை தசா நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களாகப்பட்டது மாறுபட்டு இருக்கும். யோக தசாவாக இருந்தால், தசா சற்று பாதகமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பாதக பலன்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது நிரந்தரமல்ல. இந்த பாதகமும் கெட்ட நேரமும் இன்னும் 2 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படியே இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா 2 மாதத்துக்கு முன்பதாகவே நற்பலன்களை குரு பகவான் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் வைகாசி மாதம் தானே மாறுறாரு, அப்படி நல்லா நினச்சி குழம்பாதீங்க. நட்சத்திர ரீதியாக 8ஆம் இடத்தில் ஒரு குரு பகவான் இருக்கிறாராக்கா அவருக்கு 8இல் சூரியன் இருக்கும்போது உச்சபட்ச கஷ்டங்களாக இருக்கும். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல மாற்றங்கள் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று விடுவார் குரு பகவான். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்து விட்டால் சனி பகவானால் பெருசாக உங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியாது. ஆகையால் சில மாதங்கள் பொறுமையும் நிதானமும் இருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தடைகளாக இருக்குன்னா நீங்கள் வணங்க வேண்டியது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வணங்கி வந்தால் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். தடைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், மனக்கவலை விலகும், நற்பலன்கள் நடக்கும். செய்து பாருங்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.